கோயம்புத்தூரில் புதுவருட ஆசிர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 3, வரும் சனிக்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதர எல். வின்சென்ட்ராஜ். நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் இருக்கட்டும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன், தருவேன் சொல்லியிருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் தங்கமணி திருமண மண்டபம், பன்னிமடை ரோடு, துடியலூர், கோவை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும்
புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசிர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1. நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தெய்வ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசிர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 14 அதிகாரம் 22 நாம் வாசித்து பார்த்தால், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்களை படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஜனங்களை அனுப்பி போதகம் பண்ணி சாப்பாடு கொடுத்து வயிறார புசித்த பின்பு தமக்கு முன்னாடி சீசர்கள் எங்கே போயிருமா? கலிலேய கடலை கடந்து அக்கறைக்கு போயிடணும், இங்கேயே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினாராம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் நமக்கு ஈவாக ஒரு புதிய வருஷத்தை கொடுத்து அதில் பழைய வருஷத்தை முடித்து நம்ம அக்கறைப்படும். நீங்கள் இக்கரையிலே நிற்காதீங்க. அந்த பழைய போராட்டம், சூழ்நிலைகள், தடைகள், பாவங்கள் இதிலே நின்று ஸ்தம்பிச்சிடாதபடி அக்கறைக்கு போகணும்னு சொல்லி நம்மளை கடத்தி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போவதற்கு ஆண்டவராகிய தேவன், அதனால தான் அவர் சீசர்களை தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினாராம். தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி அவசரப்படுத்தினாராம். இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நாம் கூட மறுமையிலே நின்றுட்டு பழசையே நினச்சிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வீண் பேச்சை பேசி கிருபை போக்கடிக்காதபடி கடந்ததை மறந்துட்டு கண் முன்னாடி இயேசு வச்சு இனி இந்த நாட்களில், இனி வருகிற மாதங்களில் எனக்கு என்ன செய்ய போகிறார், எப்படி நடத்த போகிறார் என்று விசுவாசித்து நம்ம அக்கறைக்கு போகணும். உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடு. ஆண்டவர் லோத்துவை துரிதப்படுத்தினார்ல. மார்க்கு 4 அதிகாரம் 35 பார்த்தா சீசர்களை ஆண்டவர் வாரங்கள் அக்கறைக்கு போவன்னு சொல்லி துரிதப்படுத்தினார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு புதிய அத்தியாயத்தில் கொண்டு போக உங்களுக்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோப்பை பாருங்களே, 20 வருஷம் தாய் தாப்பனை விட்டு ஓடி சீரியா தேசத்தில் லாபானுடைய மகளையும் ராகேலையும் லேயாலையும் கல்யாணம் பண்ணி மாமனாருக்காக சொத்துக்காக ஆடு மேய்ச்சி ஆண்டவரை மறந்து அப்படியே போயிட்டார் 20 வருஷம். ஒரு நாள் ஆண்டவர் தோன்றி சொன்னாராம், நீ அக்கறைக்கு போயிடணும், இவருக்கு ஊழியம் செய்ய உன்னை அழைக்கலை, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதான் உன்னுடைய தகப்பனுடைய வீடு, அங்கேதான் நான் உனக்கு தரிசனமானேன், அங்கேதான் கிருபையை கொடுத்தேன், ரட்சித்தேன், பரிசுத்தாவியால் நிரப்பினேன், இங்கே உனக்கு என்ன வேலை, புறப்பட்டு போன்னு சொன்னார். வேதத்தை வாசித்தால் ஆதியாகமம் 32:23 உடனே அவன் எழுந்து தன் மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் என்ன செய்தான், யோர்தானை கடந்து அக்கறைப்படுத்தினாராம். போயிடுவான் மறுபடி,
இனி இந்த வேண்டாம், இந்த சூழ்நிலை வேண்டாம், போராட்டம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி அப்படியே மறுமைக்கு, அக்கறைக்கு, ஒரு புதிய வாழ்வுக்கு, புதிய திட்டத்துக்கு போகினான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம், ஒரு பிளானு, ஒரு வேலை, ஒரு திட்டம், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்தே போதும், கொமட்டிக்காயே போதும், கூலி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் சாப்பாடு கிடைச்சா போதும் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த செங்கடலை கடக்க பண்ணி, அப்புறம் யோர்தானையும் கடக்க பண்ணி, எரிக்கவும் கடக்க பண்ணி அவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தாராம். தேவன் நியமித்த எல்லைக்கு, ஆசீர்வாதத்துக்கு, கிருபைக்கு கொண்டு போய் சேர்த்தாராம். அந்த தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களை அப்படி கொண்டு போய் சேர்ப்பார், அக்கறைப்படுத்துவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். அவன் கல்தேயருடைய தேசத்தில் முரட்டாட்டம் நிறைந்த ஜனங்களில், தெய்வ பக்தி இல்லாத ஜனங்கள்கிட்ட வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நீ இந்த தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு போனார். எபிரேயர் 11:8 பார்க்குறோம், போக வேண்டிய இடம் இன்னதென்று அறியாதவன் புறப்பட்டு போனான், அதனுடைய பலனை, நன்மையை, கிருபை அனுபவித்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற உங்களை, இம்மையிலே இருங்க, இக்கரையிலே நில்லுங்க, இந்த பாடுகளே இருங்க, இந்த பற்றாக்குறையிலே இருங்கன்னு சொல்லாமல், கர்த்தர் ஒரு புதிய நாட்களில் உங்களை அக்கறைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னா எல்லாம் புதிதாகும், பழையன ஒளியும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தம்பித்து நின்று விடாதபடி அவர்கள் அக்கறைக்கு மறுகரை போவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்து உயர்த்தும், தடைகளை நீக்கி போடும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.